அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளில் கட்டாயம் இடம்பெறக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அது டிஎன்பிசியிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வரைக்கும் பாருங்கள். அதாவது குரூப் 4லேருந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கும். அப்போ வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்காக, டிஎன்பிசியுடைய தேர்விற்காக ஐபிசியிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எப்படிப்பட்ட வினா கேட்டாலும் நீங்கள் பதில் அளிப்பதற்கான ஒரு மிக முக்கிய பதிவு தான் இந்த பதிவு. அப்போ வெறும் 30 கேள்விகளில் ஐபிசி தொடர்பாக எல்லா தகவல்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் என்ன, ஒவ்வொரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் அதற்கு கூடுதலாக வழங்கக்கூடிய தகவல்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்களுடைய எல்லா தேர்வுகளுக்கும் கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க, நேரம் முதல் கேள்விக்கு போயிடலாம். அப்போ முதல் கேள்வி பாருங்க, மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எத்தனை அடி நீளம் உடையது அல்லது அகலம் உடையது? அப்போ பாருங்க, இதற்கு ஆன்சர் பி, 150 அடி. அதான் பாருங்க, +1 எத்திக்ஸ் புக்கில் இதற்கான பதில் உங்களுக்கு இருக்கும். சரி, அப்போ இதை தாண்டி கிரானரிஸ் தானிய களஞ்சியங்கள் தொடர்பாக என்ன கேள்விகள் நமக்கு கேட்கலாம் பாருங்களேன். இந்த ஐபிசியில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அண்டு ராகி கார்கி. பாருங்க, இது ஹரியானாயா, ராகி கார்கி ஹரியானா. இந்த 3 இடங்களிலும் தானிய களஞ்சியங்களை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். சரி, இப்போ இந்த கரப்பா மொஹஞ்சதாரோ இந்த தானிய களஞ்சியனுடைய வேறுபாடு என்ன பாருங்க. கரப்பாவுடைய தானிய களஞ்சியம் என்பது 2 வரிசைகளில் வரிசைக்கு 6 அறைகள் வீதம். பாருங்க, கரப்பாவுடைய தானிய களஞ்சியம் என்பது 2 வரிசைகளில் வரிசைக்கு 6 அறைகள் கொண்ட 12 அறைகள் கொண்ட அமைப்பாக இருக்கும். ஆனால் மொஹஞ்சதாரோவுடைய தானிய களஞ்சியம் என்பது மொஹஞ்சதாரோவுடைய தானிய களஞ்சியம் என்பது பாருங்க ஒரே அறையாக இருக்கும். அது 150 அடி நீளமுடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் கேட்டால் நமக்கு என்ன கேட்கலாம், தானிய களஞ்சியங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது? கரப்பா, மொஹஞ்சதாரோ, தென் ராகி கார்கி ஹரியானா. இப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணிருங்க. சரி, இரண்டாவது கேள்வி பாருங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து நாகரிகம் என்கிற நூலின் ஆசிரியர் பாருங்க மார்டிமர் வீலர். சரிங்களா? பாருங்க, இந்த மார்டிமர் வீலர் கூடுதலாக ஒரு தகவல் இருக்கியா, மார்டிமர் வீலர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை நகர நாகரிகம் என்று குறிப்பிட்டவர். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தை அர்பன் சிவிலைசேஷன், நகர நாகரிகம் என்று பதிவு செய்தவர் மார்டிமர் வீலர், மறந்துடக்கூடாது. இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, எது சரியாக பொருந்தியுள்ளது, எது சரியாக மேட்சா இருக்கு பாருங்க. மொஹஞ்சதாரோ லர்கானா டிஸ்ட்ரிக்ட், லர்கானா மாவட்டம். ஸோ அதுதான் கரெக்ட். ஏன்னா கரப்பா ராவி நதி, லோத்தல் பாருங்க சபர்மதி நதி குஜராத், காளிபங்கன் ராஜஸ்தான். அப்ப பாருங்க மொஹஞ்சதாரோ பாருங்க லர்கானா டிஸ்ட்ரிக்ட், சிந்து ப்ராவின்ஸ் இன் பாகிஸ்தான்ல இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ இஸ் த ஆன்சர். ஹரப்பா ராவி நதிக்கரையில் உள்ளது, லோத்தல் சபர்மதி ரிவர், அதற்கடுத்து காளிபங்கன் என்பது ராஜஸ்தான், மறந்துடக்கூடாது. சரி, நான்காவது கேள்வி பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுத்து முறை பாருங்க. எழுத்து முறை என்பது பாருங்களேன், வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும். பாருங்களேன், முதல் லைன், செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன், ரெண்டாவது லைன்யா. அப்ப முதல் வரி என்பது வளம் இருந்து இடமாகவும், இரண்டாவது வரி இடமிருந்து வளமாகவும் செல்கிறது. அப்ப இதற்கு பாருங்க, இந்த எழுத்து முறையை பௌஸ்ட்ரோபீடன் என்று அழைக்கிறார்கள். இப்ப பாருங்க, பெரும்பாலும் ஐபிசி மக்கள் சித்திர எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி இருப்பார்கள்.
பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட், சித்திர எழுத்து வடிவம். அப்போ இதில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அந்த சின்னம் பார்த்தீங்கன்னாக்க மீனுடைய உருவம் அதிகமாக காணப்படுகிறது. அப்போ பாருங்க, இந்த ஐவிசி மக்கள் ஒரு நீளமான எழுத்து தொடரில் எத்தனை குறியீடுகள் இருந்ததுன்னா 26 குறியீடுகள் இருந்திருக்கிறது. இது எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின். பௌஸ்ட்ரோபீடன், வலம் இருந்து இடம், தென் ரெண்டாவது லைன் இடம் இருந்து வலம். அதற்கடுத்து பாருங்க, எல்லாம் பிக்டோகிராஃபிக் தான். அதிகமாக காணப்படக்கூடிய சித்திரம் என்பது மீனுடையது. ஒரு மிக நீளமான எழுத்து தொடரில் 26 குறியீடுகள் இருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க, 5வது கேள்வி. மெகர்கர் எந்த பண்பாடுன்னு சொல்லியிருப்பாங்க? புதிய கற்கால பண்பாடு. அப்ப இந்த மெகர்கனுடைய சிறப்பம்சம் என்ன? ஐவிசியினுடைய முன்னோடி, த பயோனியர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மெகர்கர் பாருங்க, தற்போது பலுஜிஸ்தானில் இருக்கிறது. பாகிஸ்தான் பலுஜிஸ்தானில் இருக்கிறது, போலன் நதிக்கரையில். இது 7000 BC, கிமு 7000 ஆண்டை சார்ந்தது. சரிங்களா? அப்ப நியோலித்திக் கல்ச்சர். இங்கே தான் பாருங்க, மனிதர்கள் முதலாக விலங்குகளை வளர்த்ததற்கு சான்றுகள் கிடைத்துள்ள பகுதி. சரிங்களா? அதனால தான் பாருங்க, ஐவிசியினுடைய முன்னோடி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய முன்னோடி என்று அழைக்கிறார்கள். ஸோ மெகர்கர் மறந்துடக்கூடாது, புதிய கற்காலம். சரி, 6வது கேள்வி பாருங்க. எந்த கல்வெட்டுல மெசபடோமியாவிற்கும் கரப்பாவிற்கும் இடையே வணிகம்? பாருங்க, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். பாருங்க, 6வது கேள்விக்கு கியூனிஃபார்ம் கல்வெட்டு. அப்ப இந்த கல்வெட்டில் பாருங்க, ஹரப்பா மெலுக்கா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மெலுக்கா, இப்படி கூட நீங்க தப்பு கிடையாது, மெலுக்கா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரிங்களா? கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் மறந்துடக்கூடாதியா? அடுத்து, எந்த ஆண்டில், 7வது கேள்வி பாருங்க, எந்த ஆண்டில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய துவங்கியது அப்படின்னா 1900 BC. கிமு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்தது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கவனமா நோட் பண்ணிடுங்க. அடுத்து 8வது கேள்விக்கு வாங்க. கரப்பாவிற்கு முதலாக வருகை தந்தவர் யார்? கரப்பாவிற்கு முதலாக பாருங்க, சார்லஸ் மேசன். 1826 கரப்பாவினுடைய இடிபாடுகளை முதலாக ஆய்வு செய்தவர், கண்டுபிடித்தவர் சார்லஸ் மேசன். இதன் பிறகுதான் பாருங்க, 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ் கரப்பாவோடு தொடர்புடைய அம்ரி என்கிற இடத்தை ஆய்வு செய்திருப்பார். அம்ரி என்கிற இடத்தை ஆய்வு செய்திருப்பார். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பாருங்க, ரொம்ப முக்கியமா. இவருடைய முயற்சியின் காரணமாக 1860 என்ன பண்ணிருப்பாங்கனாக்க, இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டிருக்கும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய முதல் நில அளவையர், முதல் சர்வேயராக இருந்ததும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். அடுத்து பாருங்க, சர் ஜான் மார்சல் ரொம்ப முக்கியமானவர். ஜான் மார்சல் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இவருடைய வருகைக்கு பிறகுதான் கரப்பாவினுடைய ஆய்வு வேகப்படுத்தப்பட்டது. அதை விட ரொம்ப முக்கியம், கரப்பாவிற்கும் மொகஞ்சாதரோவிற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கண்டுபிடித்தவர். கரப்பாவும் மொகஞ்சாதரோவும் ஒரே நாகரிகத்தின் 2 நகரங்கள் அப்படின்னு சொன்னதும் இவர்தான். அப்ப கரப்பா மொகஞ்சாதரோவிற்கு சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற பெயரை முதலாக பயன்படுத்தியதும் சர் ஜான் மார்சல். மறந்துடக்கூடாதியா? சிந்து சமவெளி நாகரிகம் என்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் சர் ஜான் மார்சல். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப 8வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி பாருங்க. எந்த கூற்று சரியற்றது? இன்கரெக்ட். கவனமா பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, கரெக்ட் இன்கரெக்டை கவனமா பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீ நமக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்துமே வாசிச்சுட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. OMR சீட்டில் ஷேர் பண்ணதற்கு அப்புறம் சரியான ஆன்சரை கண்டுபிடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால் கேள்வியை வாசிக்கும் போது கவனமாக வாசிங்க. அப்போ தவறானது எது? 9வது கேள்வி பாருங்க. அம்ரி,
அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் வருகை புரிந்தார், கரெக்ட். இயர் எல்லாமே கரெக்ட். லாகூர் இருந்து முல்தான் கரப்பா அளிக்கப்பட்டது, கரெக்ட். இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவையர் அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அப்படின்றது தவறு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அப்ப பாருங்க, இந்த அலெக்சாண்டர் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்க, 1940 சர் ஜான் மார்ஷல் கரப்பாவை ஆய்வு செய்தார், தவறு. இது வந்து மார்டிமர் வீலர். அப்ப இரண்டாவது மற்றும் மூன்றாவது மற்றும் நான்காவது கூற்றுகள் தவறு. அப்ப 3 and 4 இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க, இந்த 10வது கேள்வி கொஞ்சம் முக்கியமான கேள்வியா. ஐவிசியினுடைய கரப்பாவினுடைய நில எல்லைகளுடைய பார்டர் என்ன? எல்லைகளுடைய பாருங்க, வடக்கு தெற்கு மேற்கு. அவர் ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா. இதனுடைய வடக்கு எல்லை என்பது ஷார்துகை ஆப்கானிஸ்தான், தெற்கு எல்லை தைமாபாத் மகாராஷ்டிரா. அதுக்கடுத்து பாருங்க, மேற்கு எல்லை சுத்கஜென்டர், ஈரான் பாகிஸ்தான் பார்டர். அதுக்கடுத்து கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர் யூபி உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அப்ப ஈஸியா மேட்ச் பண்ணுங்க. மேற்கு எல்லை என்பது ஷார்துகை, பி இஸ் த ஆன்சர் வரீங்க. மேற்கு எல்லை ஷார்துகை, வடக்கு எல்லை சரி மேற்கு எல்லை சுத்கஜென்டர், மேற்கு எல்லை சுத்கஜென்டர், வடக்கு எல்லை ஷார்துகை, கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர், தெற்கு எல்லை தைமாபாத். பி இஸ் த ஆன்சர். கவனமாக போட்டுருணும், கட்டாயம் கேள்வி இருக்கு. அதனால இப்போ என்ன சொல்லிருப்பானாக்க, தற்போதைய ஆப்கானிஸ்தானிலிருந்து மகாராஷ்டிரா வரை, ஈரான் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இங்கே உத்தரப்பிரதேசம் வரை ஒரு முக்கோண வடிவத்தில் ஏறக்குறைய 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு மிக பெரிய நாகரிகமாக இவர்கள் இருந்திருப்பார்கள். ஸோ கவனமாக அந்த தகவலை நோட் பண்ணிடணும். பி இஸ் த ஆன்சர். அது பாருங்க, 11வது கேள்வி. பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய பெரிய குளம், கரெக்ட். இது சமய சடங்குகள் நீராற்றல் விட தொடர்புடையது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டியா? அப்போ இந்த கிரேட் பாத் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ, மறந்துடக்கூடாதியா. த கிரேட் பாத் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய நீச்சல் குளம் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, 12வது கேள்வி. கரப்பா மக்கள் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க. அப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன? கூற்றுக்களை ஆராய்க சரியற்றவை. பாருங்க, எது தவறுன்னு கேட்கிறாங்க. சரியற்றவை. மக்கள் எல்லா பயிர்களையும் பயிர் செய்தார்கள், கரெக்ட். இரட்டை பயிர் டபுள் கிராப்பிங் பட்டன், கரெக்ட். கலப்பையை பயன்படுத்தினார்கள், கரெக்ட். உழுத நிலம் காலி பங்கானில், கரெக்ட். கால்வாய்கள் மற்றும் கிணறுகளை 2. அப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சோ சரியற்றது ஒன்றும் இல்லை. டி இஸ் த ஆன்சர். அப்ப இந்த கேள்விலாம் பாருங்க, இந்த கேள்வி என்பது நேரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வாசிச்சீங்கன்னா இம்மிடியட்டா உங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப இந்த மாதிரி கேள்விகளை பார்த்து பெரிய கேள்வி ஒரு பக்கத்துக்கு இருக்கு, அரை பக்கத்துக்கு இருக்குன்னு சொல்லி பயந்திர வேண்டாம், பயந்திரக்கூடாது. சரிங்களா? அப்ப 12வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 13வது கேள்வி. ஐவிசியினுடைய மாடுகள் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? செபு. பாருங்க, மாடுகள் செபு என்ற பெயரில் அழைக்கப்பட்டு இருக்கிறது. சரி, அடுத்து பாருங்க, இந்த கரப்பாவினுடைய பொருட்கள் கிடைத்துள்ள இடங்கள் அதை வச்சு மேட்ச் பண்ணுங்க. ஷார்துகை, இது ஷார்துகை பாருங்க. அப்ப எக்ஸாக்டா பாருங்க, இதுக்கு சங்கு, இந்த கேள்விக்கு சி இஸ் த ஆன்சரியா. சங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நாகேஸ்வர் பால்கோட் கிடைச்சிருக்கும். அடுத்து வைடூரியம் ஷார்துகையில கிடைச்சிருக்கும். அடுத்து கார்னீலியன் வந்து பார்த்தீங்கன்னாக்க கார்னீலியன் லோத்தல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியாடைட் தெற்கு ராஜஸ்தான், செம்பு ராஜஸ்தான் அண்டு ஓமன். இப்போ ஈஸியாக ஒரு டேபிள் கலந்த. ஸோ கவனமாக இதை தாண்டிங்க கேள்வி கிடையாதியா. ஸோ இது எந்தெந்த இடம், எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க.
பெரும்பாலும் இது பொறுத்துவ கொஸ்டினாகவோ அல்லது நேரடி கேள்வியாகவோ வர வாய்ப்பு இருக்கிறது. சரி, அடுத்து பாருங்க 15வது கேள்வி. கரப்பா மக்கள் பாருங்க ஆயுதங்கள் செய்வதற்காக ரோரி செட் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா தற்போதைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோரி பகுதியில் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய ரோரி படிவு கிடைத்திருக்கிறது. அப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஜஸ்ட் அப்படி இன்ஃபர்மேஷனாகவே என்ன பண்ணோம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இதுவும் முக்கியமானதையா. அப்போ செம்பு உலோகங்களுக்கு அடுத்தபடியாக ஆயுதங்கள் செய்வதற்கு ரோரி செட் என்கிற கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது பாகிஸ்தானுடைய ரோரி பகுதியில் கிடைத்திருக்கிறது. சரி, அடுத்து 16வது கேள்வி பாருங்க. த டான்சிங் கேல் இமேஜ் பாருங்க. வெண்கல நாட்டிய மகளிர் சிலை மொஹஞ்சதாரோ. பொதுவாக பாருங்க வெண்கல நாட்டிய மகளிர் சிலை, அதுக்கடுத்து ஸ்டியாடைட் கல்லால் செய்யப்பட்ட மதகுரு சிலை, பெரிய நீச்சல் குளம், அதற்கடுத்து வந்து மிகப்பெரிய அசம்பிளி ஹால், மாபெரும் கட்டிடம், இது எல்லாமே மொஹஞ்சதாரோவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கவனம், மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது எதுன்னு கேட்டால் கிரேட் பாத் பெரிய நீச்சல் குளம், அதுக்கடுத்து அசம்பிளி ஹால் மாபெரும் கட்டிடம், அதற்கடுத்தபடியாக வெண்கலத்தால் செய்யப்பட்ட நாட்டிய மகளிர் சிலை, அதுக்கடுத்தபடியாக ஸ்டியாடைட் கல்லால் செய்யப்பட்ட மத குரு சிலை. சரிங்களா? மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடித்திருக்கிறோம். 16க்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து 17வது கேள்வி பாருங்க. கூற்றுகளில் சரியற்றது எது? மெலுக்கா என்கிற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. கரெக்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோமா, கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுக்கா என்பது சிந்து பகுதியை குறிப்பிடுகிறது. கரெக்ட். அடுத்து பாருங்க, கரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி மெசபடோமியாவில் தவறியா? என இந்த ஜாடி ஓமனில் கிடைத்திருக்கும். கரப்பாவை சேர்ந்த தாயக்கட்டைகள் ஓமன்ல, இது தவறு. இது தாயக்கட்டைகள் மெசபடோமியாவில் கிடைத்திருக்கிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, மெலுக்கா என்கிற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. யூனிஃபார்ம் கல்வெட்டு. ஜாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க கரப்பாவுடைய ஜாடி ஓமன்ல, தாயக்கட்டைகள் மெசபடோமியாவில் கிடைத்திருக்கிறது. அப்ப சரியற்றது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 2 மற்றும் 3. பி இஸ் த ஆன்சர். 17வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சரியா. அடுத்து 18வது கேள்வி பாருங்க. ஸோ கூற்று காரணம் கேள்விதான். நம்ம இங்கே மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போதேவும் நிறைய கூற்று காரணங்களைத்தான் பயிற்சி கொடுத்துருப்போம். ஏன்னா அந்த 3 மணி நேரத்தில் வாசித்து பழக வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி வீட்டிலிருந்தே படிப்பவர்களும் தயவு செய்து இந்த மாதிரி லென்த்தியான கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா பேருக்கு ஒன்லைன் கொஸ்டின் வேண்டாம். டிஎன்பிசி அந்த ஒன்லைன் கொஸ்டின்லேருந்து மாறி ரொம்ப நாள் ஆச்சியா. அதனால் வீட்டிலிருந்து படிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீளமான கேள்வி, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், பொறுத்துக கேள்வி, கூற்று காரணம் கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களை தேர்வில் வெற்றி பெற வைக்கும். சிங்கிள் லைன் கொஸ்டின் வேண்டாம். சரிங்களா? பாருங்க, சிந்து சமவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள். கரெக்ட். சிந்து சமவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள்ன்றது கரெக்ட். சுடுமண் உருவங்கள் பாருங்க, தந்தை தெய்வத்தை தவறியாது. ஏன்னா அவங்க தாய் தெய்வத்தை போல் உள்ளன. மக்கள் இறந்தோரை புதைத்தார்கள். கரெக்டியா? இறந்தோரை புதைத்திருக்கிறார்கள். கரெக்டு. அப்போ தவறானது 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு. ஏன்னா மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு பெண் உருவச் சிலையானது தாய் தெய்வத்தை காட்டுகிறது. அதுக்கடுத்து ஆண் உருவச் சிலை ஒன்று மெசபடோமியாவில் கண்டுபிடிச்சிருப்போம். அது பசுபதி மகாதேவா சிலை என்று அழைப்பார்கள். இப்போ மெசபடோமியாவில் 2 சிலைகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று பெண் உருவச் சிலை, அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதியிலிருந்து மரம் செடி கொடி எல்லாம் முளைப்பதை போல் இருக்கிறது. அதனால அது தாயிலிருந்து எல்லாமே உருவானது என்பதற்காக தாய் தெய்வத்தை பிரதிபலிக்கிறது. ஆண் உருவச் சிலை பசுபதி மகாதேவா சிலை என்று அழைக்கப்படுகிறது. மறந்துடக்கூடாது. அப்ப 18வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி பாருங்க. சிந்து எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம். இந்த வரிசை பாருங்களேன். இதுக்கான சரியான பதில் சி, யூரி நொரசோ.
சரி, கவனமாக பார்க்கணும். திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன. இது ஏன்னா கேள்வி பெருசாக எங்கேருந்து எடுத்துனே சொல்லிடுறேன். 9th புக்கில் ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும் பாருங்க. சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களை போல் உள்ளதுன்னா ஐராவதம் மகாதேவன். தமிழ் எழுத்துக்களை போல் உள்ளது ஐராவதம் மகாதேவன். திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு வந்தா யூரி நொரசோ, மறந்துடக்கூடாதியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இதை கவனமாக படிச்சிருங்க. அடுத்து 20வது கேள்வி பாருங்க. கரப்பாவினுடைய நீர் மேலாண்மை முறைக்கு எடுத்துக்காட்டு. நீர் மேலாண்மை முறை தோலவீரா குஜராத். பாருங்க, தோலவீரா குஜராத்தியா நீர் மேலாண்மை. இப்போ லோத்தல் உங்களுக்கு தெரியும், டாக்யார்டு கப்பல் கட்டும் தளம், இதுவும் குஜராத் தான். காளிபங்கன் உழுத நிலம், உழுத நிலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ராஜஸ்தான். சரிங்களா? ஆலம்கீர்பூர் பொறுத்த வரைக்கும் ஐவிசியினுடைய கிழக்கு எல்லை, மறந்துடக்கூடாது. அப்போ 20வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 21வது கேள்வி. 21வது கேள்வி, அகழ்வாய்வு செய்யப்பட்ட பகுதிகள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறது? சிந்து பொறுத்த வரைக்கும் கோட்டிஜி, ராஜஸ்தான் காளிபங்கன், பஞ்சாப் ரூபர், ஹரியானா வனவாளி. அப்போ எக்ஸாக்டா பாருங்க, ஆன்சர் இஸ் த பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் பிளேஸ் தான், கட்டாயம் படிச்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலும் பொறுத்து கேள்வி வந்திருக்கிறது. சரி, அடுத்து 22வது கேள்விக்கு வாங்க. சரியானதை சுட்டிக்காட்டு. சிந்து சமவெளி பற்றிய சரியான கூற்றுக்கள் பாருங்க. ஏற்கனவே மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள் சொல்லியிருக்கோம். இப்போ இந்திரன் அப்படின்றது தவறு. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், தவறு. ஏன்னா கிராம நாகரிகம் கிடையாது, நகர நாகரிகம். அவர்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை, கரெக்டியா? சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை என்பது கரெக்ட். பெரும் நீச்சல் பெரிய குளம் மொகஞ்சாதரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, கரப்பாவில் கிடையாது. அப்ப 22வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். கவனமாக நோட் பண்ணும், சி இஸ் த ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி பாருங்க. மொகஞ்சாதரோ என்றால் என்ன? பாருங்க, சுடுகாட்டு மேடு அல்லது இடுகாட்டு மேடு, மவுண்ட் ஆஃப் டெத். அதே நேரத்தில் புதை உண்ட நகரம் அப்படின்னா கரப்பா. பாருங்க, பழைய புத்தகத்தில் கரப்பா என்கிற சிந்தி மொழி சொல்லிருக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பழைய கொஸ்டினே இருக்கு. கரப்பா என்பது சிந்தி மொழி சொல், அதனுடைய மீனிங் பரியல் சிட்டி. அதே போர்ட் சிட்டினா சொல்லலாம் லோத்தல். போர்ட் சிட்டினா லோத்தல், பூங்கா நகரம் ஒன்று இல்லை. சரிங்களா? அதை கவனம் பண்ணணும். மொகஞ்சாதரோனா மவுண்ட் ஆஃப் டெத், பரியல் சிட்டினா கரப்பா, போர்ட் சிட்டினா லோத்தல். சரிங்களா? சரி, அடுத்து 24வது கேள்வி பாருங்க. கரப்பா மக்கள் பருத்தியை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள், சரி. பருத்தியை முதலாக பயிரிட்டார்கள், கரெக்டியா? நல்லா பாருங்க, உலகத்திலேயே முதல் நாகரிகம் பருத்தியை உற்பத்தி செய்தவர்கள் அப்படின்னு சொன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஏன்னா பாருங்க, கிரேக்க மெசபடோமிய இலக்கியங்கள்ல பருத்தி சிந்தான் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிந்து பகுதியிலிருந்து வந்தது. அப்ப சிந்தான் என்றால் பருத்தி என்று பொருள். அப்ப இவங்க தான் பாருங்க முதலாக பருத்தியை உற்பத்தி செய்திருக்கிறார்கள், மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதியும் செய்திருக்கிறார்கள். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இதை பொறுத்தவரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப ஏ அண்ட் ஆர் ரெண்டும் சரியானவை. 24வதுக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி பாருங்க. கரப்பாவினுடைய கைவினை பொருட்கள் எங்கு உற்பத்தி செய்யப்பட்டது? ஹேண்டிகிராஃப்ட்ஸ். பாருங்க, சாங்கு தாரோ இஸ் த ஆன்சரியா. இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்குது, மறந்துடக்கூடாது. அப்ப கைவினை பொருட்களுடைய உற்பத்தி மையம்னு கேட்டா சாங்கு தாரோ, மறந்துட வேண்டாம். சரிங்களா? அடுத்து பாருங்களேன், ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், தோலவீரா இஸ் த நீர் மேலாண்மை, நீர் மேலாண்மைக்கு உதாரணம். லோத்தல் மொகஞ்சாதரோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். சரி, அடுத்து பாருங்க 26வது கேள்வி. கரப்பா எந்த பண்பாட்டின் ஒரு பகுதி? செம்பு கற்காலம். பொதுவாக பாருங்க, கரப்பா என்பது வெண்கல காலத்தை சார்ந்தது, பிரான்ஸ் ஏஜ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அப்படி பிரான்ஸ் ஏஜ் ஆப்ஷன்ல இல்லைன்னா
செம்பு கற்காலத்தை தைரியமாக எடுத்துடலாம், தப்பு கிடையாது. சரி, அடுத்து 27வது கேள்வி பாருங்க. இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் தான். கோட்டிஜி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சிந்து பகுதி. ரூப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப், பனவாலி ஹரியானா, சுர்கோட்டடா குஜராத். சரிங்களா? அப்போ வந்து பாருங்க 2143 சி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் அப்படியே ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்த செகண்ட்லேயே ஆன்சர் பண்ண முடியும். அதனால படிக்கிறது முக்கியம் கிடையாதுயா, நிறைய தேர்வுகளை எழுதி பாருங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் படித்தவர்கள் கடைசி இந்த குரூப் 4 தேர்விற்கான லாஸ்ட் ஒரு இந்த 20 நாட்களில் டெய்லி ஒரு தேர்வு, சும்மா பேருக்கு ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் டைம் செட் பண்ணி ஒரு 10 கேள்வி 20 கேள்வின்னு சொல்லி கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தாராளமாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். எக்ஸாம் நெருங்க நெருங்க டெஸ்ட் ப்ராக்டிஸை கொண்டு போங்க, அதுதான் கரெக்டு. அதுக்கடுத்து எல்லாருமே செய்யக்கூடிய இன்னொரு தவறு இருக்கியா, ஏற்கனவே நிறைய தேர்வுகள் எழுதியிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய அந்த தேர்வு தாளை எடுத்து பார்க்குறதே கிடையாது. அந்த தவறையும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே நீங்கள் தேர்வுகள் எழுதியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வகுப்படுத்த ஆசிரியர்கள் அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு தடவை அப்படியே ரீகால் பண்ணிங்கனாலே போதும். தாராளமாக எக்ஸாமில் உங்களுக்கு அது ஞாபகத்தில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. சரி, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரம் வரைக்கும் சும்மா புத்தகத்தை வாட்சி புரட்டிக்கிட்டு அப்படியே ஒரு தலைவலி, ஒரு டென்ஷனாகவே இருக்கிறது. அது இருக்க வேண்டாம். நீங்கள் பாருங்களேன், இதுக்கு மேலே படிக்காட்டினாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களை டென்ஷன் ஆக்கி கொள்ளாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதை கொஞ்சம் கடைபிடிங்க. தேர்வு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 கேள்வியிலேருந்து ஒரு 50 கேள்வி வரைக்கும் டெய்லி ஒரு தேர்வை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க 28வது கேள்வி. சிந்து சமவெளி நகரங்களிலேயும் மிக பெரியது மொஹஞ்சதாரோ. நகரங்களிலேயே மிக பெரியது மொஹஞ்சதாரோ, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க 29வது கேள்வி. இது பழைய புக்கில் இருந்து இருக்கிற ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. கரப்பாவுடைய காலகட்டம் பற்றிய அறிஞர்களின் கூற்றுக்கள் என்னென்ன? சார் ஜான் மார்ஷல் கரெக்டு, ஃபெர்த் சர்வீசஸ் கரெக்டு, டிபி அகர்வால் கரெக்டு, மூணுமே கரெக்டு தான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை அதை பார்த்து வச்சுக்கோங்க. புது புக்கில் இந்த தகவல் எடுத்துட்டாங்க, ஆனால் பழைய புத்தகத்தில் இந்த தகவல் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு பயன்படும் நம்ம வைத்திருக்கிறோம். அப்போ 29வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி பாருங்களேன். நான் தானிய களஞ்சியம் முதல் கேள்வியை சொல்லிட்டோம். கிரானரிஸ் ஐவிசியில் தானிய களஞ்சியங்கள் எங்கெங்க? மொஹஞ்சதாரோ, கரப்பா, சமீபத்தில் ராகி கார்கி ஹரியானா. அப்போ 3 இடங்கள்ல. அப்போ இங்கே ராகி கார்கி கொடுக்கல. ஸோ டி இஸ் த ஆன்சர். 2 and 4. அதுக்கு 31வது கேள்வி பாருங்களேன். கரப்பாவில் எங்கு அரிசி பயிரிடப்பட்டது? லோத்தல்யா, மறந்துடக்கூடாது. லோத்தல், த ரைஸ் ஹக்ஸ், நெல் உமிகள் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது, மறந்துடக்கூடாது. அடுத்து இப்போ காளிபங்கன் பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஆல்டர்ஸ், அக்னி குண்டம், நெருப்பு குண்டம், ஃபயர் ஆல்டர்ஸ். சரிங்களா? ஃபயர் ஆல்டர்ஸ் காளிபங்கனில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கும், மறந்துடக்கூடாதியா. அடுத்து 32வது கேள்வி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னா மொஹஞ்சதாரோவில் ஒரு பெண் மற்றும் ஆண் உருவச்சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. பெண் உருவச்சிலை தாய் தெய்வ வழிபாடு, ஆண் உருவச்சிலை பசுபதி மகாதேவா. அப்ப பாருங்க, இந்த பசுபதி மகாதேவா சிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவில் இருக்கும். சென்ட்ரல் அவர் உட்கார்ந்துருப்பாரு. இவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விலங்குகள் காணப்படும். பாருங்க, தியானம் செய்வதை போல் அமர்ந்திருக்கிறார். 3 முகங்கள் 2 கொம்புகளோடு காணப்படுகிறார். அவரை சுற்றி விலங்குகள் காணப்படும். அப்போ இந்த கேள்வி எந்தெந்த விலங்குகள் காணப்படுதுன்ட்டு, யானை, புலி, எருமை, மான் இருக்கும். இங்க ஆடுக்கு பதிலாக காண்டாமிருகம், ரைனோசர்சியா, ஆடு இருக்காது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மட்டும் எலிமினேட் பண்ணுங்க. சி இஸ் த ஆன்சர், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹிஸ்டரி புக்கில் இல்லை, ஆனால் +1 எத்திக்ஸ் புக்கில் இது இருக்கும், இந்த தகவல் இருக்கு. அதனால் மறக்காம எடுத்துட்டு போயிருங்க எக்ஸாமுக்கு. ஓகே,
படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த தகவலை இல்லாமல் தேர்வுக்கு போயிட வேண்டாம். அதுக்கடுத்து பாருங்க, லாஸ்ட் 33வது கேள்வி. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? அவர்களுக்கு எந்த விலங்கு தெரியாது? எல்லா வகையான விலங்கும் தெரியும், குதிரையை பற்றிய அறிவு அவங்களுக்கு இல்லை. ஐவிசி மக்கள் குதிரையும் அறிந்திருக்கவில்லை, இரும்பையும் அறிந்திருக்கவில்லை. சரிங்களா? அப்போ இந்த 33 கேள்வியை திரும்ப திரும்ப பாருங்க, இது போதுமானதாக இருக்கும். இதை வச்சுட்டு ஏற்கனவே உங்கள் கையில் இருக்கிற நோட்ஸை ஃபாலோ பண்ணிங்கனால் போதுமானது. இல்லையா, இந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இது சம்பந்தமான இந்த கேள்விகள் பூராமே பிடிஎஃபாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். முதல்ல எக்ஸாம் எழுதிருங்க. எழுதினதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணும்போது இந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? அது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் ப்ராக்டிஸுக்கு கொஸ்டின்ஸ் வேணும், சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அதேமாதிரி பாருங்கள், மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி 2024ஆம் ஆண்டிற்கான குரூப் 2 மற்றும் காவல்துறையினுடைய எஸ்ஐ தேர்வுகளுக்கு ஜூன் மாதத்திலிருந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகளை நாம் நடத்துகிறோம். ஆல்ரெடி குரூப் 2A ஒரு ஆன்லைன் வகுப்பு வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது, நடத்திக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஆன்லைன் வகுப்பிற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 5:30 7:30 வரை, இரவு 9:30 11:30 வரை. அப்போ ஒரு நாளைக்கு ஆன்லைன் வகுப்பு என்பது 4 மணி நேரம் நடக்கும். ஏன்னா இன்னும் நமக்கு இருக்கிறது குரூப் 2க்கு எஸ்ஐ தேர்வுக்கு வெறும் 3 மாதங்கள். அப்போ 3 மாதங்களில் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த 4 மணி நேரம் நம் வகுப்பை நடத்தி ஆக வேண்டும். அப்போ பாருங்க, நம்ம என்ன நடத்துகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக வகுப்பு நடத்துகிறோம். மெட்டீரியல்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் என்ன லாங்குவேஜில் கேட்குறீங்களோ அதில் நம்ம வழங்குகிறோம். வாராந்திர தேர்வுகள் இருக்கிறது, தேர்விற்கான விளக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் அந்த வார வகுப்பு மற்றும் தேர்விற்கான அட்டவணைகள் உங்களுக்கு அளிக்கப்படும். ஸோ சொல்லக்கூடிய டைம் டேபிள் படி டீட்டெயில்டாகவே உங்களுக்கு நாங்கள் முடிச்சு தருவோம். சரிங்களா? அப்போ வீட்டிலிருந்தே படிப்பவர்கள், வேலைக்கு போய்கிட்டே படிப்பவங்க தாராளமாக இந்த ஆன்லைன் வகுப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அதே மாதிரி மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருப்பவங்க ஆஃப்லைன் கிளாஸுக்கு வரணும், தாராளமாக வாங்க. முழுமையாக உங்களை தேர்ச்சி பெற வைப்பது எங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த பதிவில் நான் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன்னாக்க, வகுப்புகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஒருவேளை வகுப்புகள் எனக்கு பிடிக்கலை, நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்தலை சார் அப்படின்னா தைரியமாக நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஏன்னா அது எங்கள் வகுப்பு மேல் எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதனால் வகுப்புகள் உங்களுக்கு பிடிக்காமல் போகாது. புதிதாக கல்லூரியிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்கள் இந்த வகுப்பை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இதற்கான லிங்க் பிடிஎஃப் எல்லாமே இந்த பதிவுடைய லிங்கில் அவைலபிளாக இருக்கும். தாராளமாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த குரூப் 4 தேர்வுக்கு போகக்கூடியவங்க இன்னி வரக்கூடிய இந்த 20 நாள் டெய்லி ஒரு 50 கேள்வி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஒரு 50 கேள்வினா ஒரு அரை மணி நேரம் டைம் 50 கேள்வி ஒரு அரை மணி நேரம் டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 50 கேள்வியை ஆன்சர் பண்ணி பாருங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் மைண்டில் மாறிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் எவ்வளவு கடினமான கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், மாடர்ன் இந்தியாவில் கேள்வி மற்றும் விவாதங்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பதிவில் நவீன இந்தியாவிற்கான ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னுடைய கேள்விகள் மற்றும் அதற்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். நன்றிப்பா.